ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, நான் சந்தோஷமாக உன்னை தேடி வருகிறேன். ஆனால் நீ என்னமோ அலட்சியம் என்னை செய்வது போல நினைத்து கொண்டு போகிறாய். ஆனால் நீங்கள் தான் சாயி எனக்கு வேண்டும் என்றெல்லாம் என்றும் எப்பொழுதும் கவலையாக இருக்கும் பொழுது பேசுகிறாய். அதுவே நீ கவலையாக இருக்கிறாய் என்பதற்காக நான் சந்தோஷத்தோடு ஒரு விஷயத்தை சொல்ல வந்தால் கண்டுகொள்ளாமல் போகிறாய். நீ கவலையாக இருக்கிறாய் என்பதற்காகத்தானே தங்கமே நான் இன்பமான செய்தியையே சொல்ல வந்துள்ளேன். ஆனால் நீ என்னவோ அலட்சியமாக போகிறாய். போ, அலட்சியமாக எவ்வளோ தூரம்தான் என்னை உதாசீனம் செய்துவிட்டு போகிறாய் என்று நானுமே பார்க்கிறேனே. ஏனென்றால் என்னை மீறி உன்னால் எங்கும் போக முடியாது. கோபம் 2 நாளைக்குத்தான் இருக்கும் என்பது எனக்கு என்ன தெரியாதா? உனக்கு நான் எதுவுமே செய்யவே இல்லை என்று அதிகமாக கோபங்கள் இருக்கத்தான் செய்கிறது. கோபம் என்பது என்னுடைய பிள்ளைக்கு வருகிறது அதிகமாக. என் மீது மட்டுமல்ல, யார் மீது நீ உரிமையோடு இருக்கிறாயோ அனைவரின் மீதும் நீ அதிகமாக கோபம்தான் படுகிறாய். என்னுடைய தங்க பிள்ளையே, வாழ்வில் நீ எந்த அளவு கோபப்படுகிறாயோ நிச்சயமாக அது உன் வாழ்க்கையில் நல்லது என்று நினைக்கிறாயா? கோபப்பட வேண்டாம். என்னிடம் மட்டுமல்ல, எந்த மனிதர்களிடமும், யாரிடமும், எந்த தெய்வத்திடமும் நீ கோபப்பட வேண்டாம். உன் வாழ்க்கையில் எது நடக்குமோ அது நிச்சயம் நல்லதாகத்தான் நடக்கும் என்ற நம்பிக்கைக்கு வா. ஏதோ சில பிரச்சனைகள் வருவதினால் உன்னுடைய வாழ்க்கை மாறிவிடும் என்று நீ நினைத்து புலம்பவே வேண்டாம். உன்னுடைய வாழ்வில் நீ துவங்கிய ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு புதிய விஷயத்தையும் நீ துவங்கிய காலகட்டத்தில் மிகப்பெரிய உனக்கு மன உளைச்சல் எல்லாம் வந்துதான் இருக்கிறது. ஆனால் அது அனைத்தையுமே நீ தாண்டித்தானே இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாய். தங்க பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு புது முயற்சிகளை போட்டு வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் என்ன, சில நேரத்தில் பழைய விஷயங்கள், அதாவது நீ முன்பு செய்த பல முயற்சிகளில் நீ தோல்வி அடைந்ததினால் உன் குடும்பத்திற்கு உதவி செய்தாய். அதிலும் உனக்கு தோல்வி கிடைத்ததினால் எந்த அருமையும் தெரியாமல் உன்னை இவ்வளவு கேவலமாக பேசியவர்களுக்கு நீ நிச்சயமாக இதெல்லாம் மனதில் வைத்து கொண்டு வாழ்க்கையில் யாருக்கும் உதவியும் செய்யக்கூடாது, நாமும் புதிதாக எந்த ஒரு காரியத்திலும் இறங்கவும் கூடாது என்று ஒரு எண்ணத்திற்கே நீ வந்துவிட்டாய். என்னுடைய அருமை பிள்ளையே, வாழ்க்கையில் எப்பொழுதும் ஒரே மாதிரியான விஷயங்கள், ஒரே மாதிரியான சந்தோஷங்களோ கவலைகளோ நடக்காது. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வித்தியாசமான விஷயங்கள் நடக்கும். அதையெல்லாம் தாண்டி அதெல்லாம் அனுசரித்துதான் போய்தான் வாழ்க்கையில் நீங்கள் வாழ வேண்டும். எல்லா நேரமும் இன்பமான நேரங்களாக இருக்கும் என்று நினைப்பது முதல் தவறுதானே. உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நீ ஒரு விஷயத்தை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை நாள் நீ சோகங்களையும் கஷ்டங்களையும் மட்டுமே நீ பார்த்து கொண்டு இருந்தாய். ஆனால் இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சோகங்களை பார்க்க போவது கிடையாது, சந்தோஷங்களை பார்க்க போகிறாய். நீ யாரெல்லாம் உன்னை குப்பை போல தூக்கி எறிந்தார்களோ அவர்கள் அனைவருமே உன்னிடம் வந்து உதவி கேட்கும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய தரங்களோ உன்னுடைய நிலைகளும் நிச்சயமாக முன்னேறும் பாதைக்கு செல்ல இருக்கிறது. நிறைய நேரம் நீ யோசித்து இருக்கிறாய், என்ன வாழ்க்கை இது, ஏன் இப்படி நம்மை சோதிக்கிறது என்று. இனி உன்னுடைய வாழ்க்கையில் நீ சோதனை சோதனை என்று நினைக்கிறாய். அந்த சோதனை தான் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனையாக உன்னை வாழ வைக்கப் போகிறது. நம்பிக்கையோடு நீங்கள் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் இன்பங்களோ நிறைந்து சந்தோஷமாக இருக்கும் நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய வாழ்க்கையில் நான் எல்லா விஷயத்தையும் சரியாகத்தான் செய்வேன். நீதான் நினைக்கிறாய் நான் எல்லா விஷயத்தையும் தவறாக உனக்கு செய்கிறேன் என்று. காலப்போக்கில் தான் உனக்கு அனைத்துமே புரிய வரும். நான் எந்த அளவு உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய விஷயங்களை எல்லாம் செய்கிறேன், உன் வாழ்க்கையில் நான் எந்த முறையில் எல்லா விஷயத்தையும் பாதுகாக்கிறேன் என்பது
உலக காலப்போக்கில் தான் புரிய வரும். நீதான் தேவையே இல்லாமல் பயந்து பயந்து சில விஷயங்களை நினைத்து நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய். என்னுடைய கண்மணியே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ தேடும் ஒவ்வொரு இடத்திலும் நான் உனக்கு நிச்சயமாக துணையாகவும் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு இடத்திலும் உனக்கு பாதுகாப்பாகவும் இருந்து உனக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொடுத்து கொண்டு தான் இருப்பேன். எந்த ஒரு நிலையிலும் உன்னை நீயே, நிச்சயமாக சொல்கிறேன், உன்னை நீயே தேவையே இல்லாமல் கவலைப்பட வைக்க வேண்டாம். அமோகமான விஷயங்களும் அமோகமான நல்ல நல்ல சந்தோஷமும் நடக்க காத்திருக்கும் நேரத்தில் நீயாக போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம் என்னுடைய கண்மணியே. தேட தேட அனைத்து விஷயங்களும் உனக்கு கிடைக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் உனக்கு பிடித்த மாதிரியான எல்லா விஷயங்களும் அமையும். நீ சற்று பொறுத்திருந்தாலே போதும். உன்னுடைய வாழ்வில் நீ தேவைப்பட்டதை சீக்கிரத்தில் அடைந்து விடலாம். என்னுடைய பொன்னான என்னுடைய பிள்ளைக்கு இனிமேல் பிறக்கப் போகும் ஒவ்வொரு விஷயங்களும் பொன்னானதாகவும் இன்பமானதாகவும் நிச்சயமாகவே அமைந்திடும். தேவைக்கு சிலர் உபயோகப்படுத்திக் கொள்கிறார்கள். தேவை இல்லாத பொழுது உன்னை தூக்கி எறிகிறார்கள். அவர்களிடம் மட்டும் சற்று நீ ஜாக்கிரதையாக இருந்தால் போதும். யார் உன்னை அன்போடு உன்னிடம் பேசுகிறார்களோ அவர்களிடம் மட்டும் நீ பேசினால் போதும். மற்றபடி தேவையில்லாமல் வேறு யாரிடமும் பேசி எந்த ஒரு மனக்கசப்புகளையும் தேவையில்லாமல் நீ பெற்றுக்கொள்ள வேண்டாம். யோகம் வரும் நேரத்தில் உன் வாழ்க்கையில் நீயாக எதையும் போட்டு தள்ளிவிட்டு விடாதே. உன்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைந்து இருக்கிறேன் நிறைந்து இருக்கிறேன் என்று சொல்கிறேன். அதனால்தான் நீ ஏதாவது ஒரு தவறு செய்தாலும் சரி, ஏதாவது ஒரு குழப்பத்தில் இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு நல்ல காரியம் இருந்தாலும் சரி, உன்னுடைய கண்ணில் நான் பட்டுக்கொண்டு இருக்கிறேன். என்னை நீ அலட்சியமாக எப்பொழுதும் நினைக்க வேண்டாம். நான் பேசும் ஒவ்வொரு விஷயத்தையும் அலட்சியமும் நீ என்னை படுத்த வேண்டாம். அலட்சியம் படுத்திவிட்டு போனால் எனக்கு அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. உனக்குத்தான் உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாமல் இருக்கும். நீ என்னுடைய பிள்ளை என்பதனால் இவ்வளவு தூரம் உன்னிடம் அமைதியோடும் பொறுமையோடும் அன்பாகவும் பேசிக்கொண்டு இருக்கிறேன். உன்னால் மற்றவர்களுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது. மற்றவர்களால் தான் உனக்கு எல்லா நேரத்திலும் தொந்தரவுகளாக இருக்கிறது. மற்ற தொந்தரவுகள் அனைத்தையும் நீக்கிவிட்டு உன்னுடைய வாழ்க்கையில் சகல சந்தோஷங்களையும் நான் பெற்று தருகிறேன். யோகம் வரும் நேரம் நெருங்கிவிட்டது. அமைதியோடு வாழ்க்கையை வாழ்ந்து வா. சீரும் சிறப்புமாக செம்மையான வாழ்க்கையை உனக்காக முழுமையாக நானே தந்து வாழ வைக்கிறேன். எதிர்காலத்தை நினைத்து கவலைப்பட வேண்டிய அவசியம் அல்ல. எதிர்காலம் என்பது வாழ்க்கையில் நிச்சயமாக தெய்வம் நிச்சயமாக உனக்கு நல்லதை மட்டுமே செய்து தரும். இந்த சாய் இருக்கும் பொழுது உனக்கு எந்த ஒரு நிமிடத்திலும் கவலை என்ற ஒரு விஷயம் இருக்கக்கூடாது. நம்பிக்கையோடு இருந்தால் அனைத்தும் நம்பிக்கையோடு நல்லதாகவே நடக்கும். எப்பொழுதும் உங்கள் கூடவே இருப்பேன் இந்த சாய். அதில் உங்களுக்கு எந்த ஒரு பயமோ பதட்டமோ வேண்டாம். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.